ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீக் என்ன பண்ணோன்னா மிட் டேர்ம் இருந்துச்சு. மிட் டேர்ம் ப்ரிப்பேர் பண்ணோம். பட் கலெக்ட் பண்ண பென் எதுவும் ரீஃபில் பண்ணல அந்த டைமில், எக்ஸாம் டைமில். அது முடிஞ்ச உடனே என்ன பண்ணேன், ரீஃபில் எல்லாம் கலெக்ட் பண்ண பென்லேருந்து எல்லா பென்னோட ரீஃபில் எல்லாம் உட்காந்துட்டு சேஞ்ச் பண்ணேன்னா, சேஞ்ச் பண்ணும்போது வாங்கின ரீஃபில் எல்லாம் காலி ஆயிடுச்சு கைஸ். காலி ஆகி பென்னு இன்னும் பென் இருக்குது ரீஃபில் பண்ண வேண்டியது. பட் ரீஃபில் காலி ஆயிடுச்சு. இது என்னன்னா, ஒரு பர்டிகுலர் பிராண்டு 100 ரீஃபில்ஸ் வாங்கினா அந்த 100 ரீஃபில்ஸும் காலி. ஸோ ஒரு நல்ல இன்ஃபிகேஷன், இந்த ஐடியா ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ என்னன்னா, கலெக்ட் பண்ண பெண்ணெல்லாம் ரீஃபில் மாட்டி ஆயிடுச்சு. இப்போ வாபஸ் விற்கணும். அந்த இடத்துல யோசிச்சுட்டு காலேஜ் போனேன். இந்த வீக்கு கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்ட் வந்தாங்க. ஏன்னா இது எப்படி போகிற பிஸ்னஸ் ஏதோ ஓரளவுக்கு ஒரு அவங்களுக்கும் எனக்கும் மற்றவங்களுக்கும் கிளாஸ் வந்துட்டு ஒரே நேரத்தில் நடக்குது. ஸோ என்னால் அவைலபிளாக அவங்ககிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ண முடியல. அண்டு சரி, அதர் யூனிவர்சிட்டிஸ் கூடயும் கொலாப் பண்ணணும், வேறு வழி இல்லை. லார்ஜ் ஸ்கேலில் கொண்டு போகணும்னா, ஏன்னா பிஸ்னஸ் மாடலே ஹை வால்யூம் லோ மார்ஜின் பேஸில் தான் டிசைன் பண்ணாங்க. சொல்லும் போது சரி எவ்வளோ பெண்ணு வச்சுட்டு இருக்க கேட்டு ஒரு 6 பெண்ணு 24 ருபீஸ்க்கு வாங்கினோம். என்னன்னா, பெண் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் அவங்களுக்கு விற்கிறதுக்கு எனக்கு டைம் பட்ட மாட்டேங்குது. அந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிருந்தேன். அண்டு நேற்று ஃபுல்லாக உட்காந்துட்டு இருக்கிற எல்லா பெண்ணும் வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணி விட்டேன். கேட்லாக் ஃபுல்லாக எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிலையும் அப்டேட் பண்ணி ஆயிடுச்சு. அண்டு சில பேர் ஸ்டேட்டஸ் போட்டோன்னே எனக்கு இந்த பெண்ணு வேணும் கேட்குறாங்க. பிரச்சனைனா எல்லாம் கிலோமீட்டர் கணக்கில் தூரமாக இருக்காங்க. நான் எப்படி போயிட்டு அவங்களுக்கு டெலிவர் பண்ணுறதுன்ற ஐடியாவே இல்லை. ஏன்னா மெயின்லி என்னோட சரௌண்டிங், அப்புறம் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு அவங்க தான் வாங்குவாங்கன்னு நினச்சேன். பட் நிறையா பேர் வெளியிலேருந்தும் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த சம்மர் வெக்கேஷனில் ஆல்மோஸ்ட் எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும் இன்ஸ்டியூட்ஸ்க்கும் அப்ரோச் பண்ணி ஆகணும். அதுதான் என்னோட கரண்ட் பிளான். என்னன்னா, ஃபைனல் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டு எல்லா காலேஜஸ் ஸ்கூல்ஸையும் இந்த ஐடியா பிச் பண்ணி அப்ரோச் பண்ணது தான். அண்டு அதுக்கு இன்டர்ன்ஷிப்பும் போகிறேன். அந்த இன்டர்ன்ஷிப்பும் மேட்ச் ஆகிற மாதிரி பார்க்கணும். அண்டு அதான் பெண்ணெல்லாம் இப்போ நிறையா பெண்ணு இருக்குது, விற்கணும். அண்டு வீட்டில் காலியாக இருக்குன்னு சொன்னா இல்லையா, சில புது பெண்ணும் இருக்குது என்கிட்ட. ஏன்னா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணதுக்காக வாங்கிட்டு போனேன். டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு யாருக்கு விற்கல. அன்னைக்கு விற்காமலே 700 அன்னைக்கு ப்ராஃபிட் மாதிரி ரெவன்யூ. ப்ராஃபிட் வந்துட்டு 10%, 70 ருபீஸ் தான். இப்போ அவ்வளோதான் கைஸ். இந்த வீக் வந்துட்டு எதனா பண்ணி நெக்ஸ்ட் எக்ஸாம் வேறு நடக்குது இல்லையா, ஸோ எல்லாம் ஒரு 10 டேஸ்க்கு யாரையும் அப்ரோச் பண்ண முடியாது டைரக்டா. சில பெண் பிராண்டு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த பெண்ணை டிசைன் பண்ணுறாங்க. எப்படின்னா, அந்த பிராண்ட் ரீஃபில்லை தவிர வேறு எந்த பிராண்ட் ரீஃபிலும் மாட்ட முடியாத மாதிரி டிசைன் பண்ணாங்க. ஆனால் சில பென்ஸ் வந்துட்டு ஈஸியாக ரீஃபில்லபிளாக தான் இருக்குது. அண்ட் 22nd வேர்ல்ட்ஸ் எர்த் டே, பூமிக்கான நாள். அதுக்கான கண்டென்ட்டும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். தனியாக அதுதான் மெயின் கண்டென்ட்டாக போடலான்னு இருந்தேன். பட் இந்த பெண்ணு விஷயம் வந்துட்டு கிளியராக மென்ஷன் பண்ணி ஆகணும். நல்லா இருக்குது. என் ஃப்ரெண்டு கரெக்டாக அவனுக்கு விற்கும் போது அவன் என்ன சொன்னான், புது பெண்ணா இல்லை பழையஸ்டான், புரூஸ் மாதிரியே இருக்கு மோன் பண்ணுறான். இப்போ உட்காந்துட்டு எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிட்டு ப்ரைஸ் ரேஞ்ச் செட் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணணும் ஆன்லைனில். வாங்க கவுண்ட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குதுன்னு. இவ்வளோ பெண்ணு 26, 27, 28, 28 பென்ஸ் வந்துட்டு கேப் இருக்கிறது 4 ருபீஸ். 28 பென்ஸ் இருக்குது. கேப் இல்லாத பென் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 பென்ஸா 28
20 to 13. இது இந்த கவுண்ட் பண்ண பென்ஸ் எல்லாம் வந்து 4 rupeesக்கு செல் பண்ணுறது. இன்னொரு பாக்ஸ் இருக்குது, அதுல எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், செவன், எயிட், நைன், 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 பென்ஸ் 8 rupeesக்கு 8 ஓ 7 தெரியல. 8க்கு செல் பண்ண முடிச்சுன்னா 8 செல் பண்ணலாம், இல்லைன்னா 7 rupeesக்கு செல் பண்ணலாம். அண்ட் இது மட்டும் இன்னொரு பாக்ஸ் இருக்குது, அது என்னன்னா உட்காந்து இப்போ இந்த பெண்ணெல்லாம் எந்த கேட்டகரியில வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதெல்லாம் ஃபுல் லிங்க் இருக்கிற பெண்ணு அது கலெக்ஷன் பாக்ஸ்ல போட்டுருக்காங்க. இதுவும் கவுண்ட் பண்ணி பார்த்துடலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. 17 ப்ளூ பென்ஸ், 18, 19, 2 பிளாக் பென் இருக்குது, ஒரு கிரீன் பென் இருக்குது. டோட்டலா 20, 21, 22, 23, 24, 25, 26, 27. 7 ரெட் பென் இருக்குது. இந்த பென் வந்துட்டு புது பென் தான் ஏதோ யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்படியே எடுத்து யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ட்விட் போட்டிருந்தாங்க. இதை நான் என்ன பண்ணதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரீஃபில் மாட்டலான்னா ஃபுல் இங்க் இருக்கிற ரீஃபில் புது பென் ஆல்மோஸ்ட் கேப் தொழிச்சிருப்பாங்க போட்டிருந்தாங்க. இதுக்கு நான் வந்து எப்படி செல் பண்ண முடியாது, ஏன்னா அது நான் ஒன்றும் வேலையை பார்க்கல பென்ல. ஒரு 2 rupees செல் பண்ணலான்னு இருக்கிறேன். இது எவ்வளோ 26 108 பென்ஸ் இந்த வீக் ரீசைக்கிள் பண்ணது. அண்ட் அப்ராக்சிமேட்டா 615 grams ஏதோ வெயிட் ஸ்கேல்ல செக் பண்ணி பார்த்தேன், அதில் இருந்துச்சு. அதில் ஏதோ 58 grams ஏதோ மைனஸ் பண்ணும். அப்ராக்சிமேட்டா 1/2 kg பிளாஸ்டிக் வந்துட்டு ரீசைக்கிள் ரீஃபர்பிஷ் பண்ணி சேவ் பண்ணியிருக்கோம். அண்ட் ரீஃபில் அதான் அந்த பாக்ஸ் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த பாக்ஸ் ஃபுல்லு காலியாக இருக்குது. ரீஃபில் பாக்ஸ் ஃபுல்லாக சேம் பண்ண ரீஃபில்ஸ் தான். புதுசு இப்போ ஆர்டர் பண்ண உட்காந்துட்டு இருக்கும். லோக்கல் ஷாப்பில் சொன்னேன் இல்லையா, தூசி ரொம்பிட்டு இருந்துச்சுன்னு, அவங்க கிட்ட போயிட்டு எல்லாம் நெகோஷியேட் பண்ணுவான்ட்டு ஐடியா இருக்குது வீக்கு. அண்டு எக்ஸாம்ஸ் இருக்குது, எக்ஸாம்ஸ்க்கும் படிக்கணும். அண்டு இது வந்து ஃபிக்கர் பென் சேஞ்ச் பண்ண ரீஃபில்ஸு. $400, அப்ராக்சிமேட்டா 400 rupees. 400 சரியா தெரியல கைஸ், வீக் ஐட்டம் மேக்ஸ்லயும் அப்ராக்சிமேட்டா எவ்வளோ வருதுன்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ. அண்ட் 22nd அர்த் டே இருக்குது, கொஞ்சம் பூமியை பற்றியும் யோசிங்க. பாய் கைஸ், see you in the next video.